லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா இருதய நோய் வந்து மக்களோட இறப்பு விகிதம், அது எஸ்பெஷலி யங் பீப்புளில் இறப்பு விகிதம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆய்வு வந்து எய்ம்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ரிசல்ட் தான் இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி யங் கார்டியாக் டெத் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. நம்பர் 1. 60% பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக்காக நடந்திருக்குது. நம்பர் 2, இதை தவிர்த்து 20%, அதாவது 100 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதில் 60%க்கு இருதய நோய் இருந்திருக்குது. மீதி 20%க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்தால் மார்பு வலி தான் வரணும்னு கிடையாது, கொஞ்சம் மூச்சு திணறல் வரலாம், ஒரு அன்ஈசினஸ் வரலாம், இல்லை முன்னாடி மாதிரி ஏற முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங்கே வரலாம். இது எல்லாமே இருதய நோய்க்கு தான் அது குறிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகம். நல்லா நேற்று படம் நடிச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படிங்கிறப்ப அது எப்படி சார், அவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு இது யாருக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும்னா, யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குதோ, யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ, யாருக்கெல்லாம் ரத்த கொதிப்பு இருக்குதோ, அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது தன்னோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்கெல்லாம் இருதய நோய் இல்லை ஸ்ட்ரோக் இருக்குதோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வயசுலேருந்து ஆரம்பிச்சிச்சாங்க, 20-25 வயசு அதை கிராஸ் பண்ணும்போது, இல்லை 30 வருஷம் கிராஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமையே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடுது. எத்தனை பேர் 20 வயசில் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறாங்க? 10 வயசு பையனுக்கு வருது சார். அது எப்படி அந்த ஹார்ட் அட்டாக்குங்கிற சொல்கிறத விட கொலஸ்ட்ராலுக்குன்னு தனி சிம்டம்ஸ் கிடையாது. இருதய நோய் இல்லை ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வரக்கூடிய தொந்தரவோட தான் அது ஏற்படுத்தும். இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தான் நம்ம இப்போ பார்த்தோம் சார். இதை எப்படி தடுக்கலாம் சார்? இன்கேஸ் எப்படி? எக்ஸசைஸ் வேணும், டயட் வேணும், இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 3வதாக ஒரு இசிஜி எக்கோ எடுத்துகிட்டா எல்லாம் நார்மல் எல்லாருமே நினைக்கிறாங்க. நான் ஒரு இசிஜி எடுத்துட்டேன் சார் எக்கோ, அது கண்டிப்பாக அது ரொம்ப தவறான இது. ஏன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இசிஜி நார்மலாக தான் இருக்கும், எக்கோ ஸ்கேனும் நார்மலாக தான் இருக்கும். அப்படின்னா இப்போ நம்ம இப்போ இருக்கோம்னா என்ன மாதிரி அறிகுறிகள் வரும் இப்போ நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு? ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு பிளட்டே ரொம்ப திக்காக தான் இருக்கும். அவங்களோட பிளட் கலரை பார்த்தாலும் சரி, அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே இருதய நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். அண்ட் எல்லாரும் கேட்குறாங்க, சார் ஏன் சார் 25 வயசில் எப்படி சார், 35 வயசில் 40 வயசில் எப்படி சார் அப்படின்னா, அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் எய்ம்ஸ் ரிசர்ச்சில் அதிகப்படியாக மக்களுக்கு இப்படி ஹார்ட் அட்டாக் வர்றதாகவும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. 2023 ஏப்ரல்லேருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள எய்ம்ஸில் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. ஏன் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா இருதய நோய் வந்து மக்களோட இறப்பு விகிதம், அது எஸ்பெஷலி யங் பீப்புளில் இறப்பு விகிதம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆய்வு வந்து எய்ம்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ரிசல்ட் தான் இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இது முக்கியமான ஸ்டடி எதுக்குன்னா, இது வந்து பிரேத பரிசோதனை பண்ண ஸ்டடி. இது வந்து மக்கள்கிட்ட கேட்கல, அந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் கிடையாது. பிரேத பரிசோதனை பண்ணி அந்த ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்ட ஆய்வு தான் இதில் ரொம்ப முக்கியமானது. பிரேத பரிசோதனையில் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படி தான் பிரேத பரிசோதனையில் தெரிய வரும் இவங்க எதனால இறந்தாங்க, ஸ்ட்ரோக் வந்து இறந்தாங்களா, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்களா, இல்லை வயிற்று தொந்தரவுனால இறந்தாங்களா, எதனால திடீர்னு நல்லா இருந்தவங்க எப்படி இந்த நாள் நைட்டோ இல்லை அன்னைக்கு காலையிலோ நல்லா இருந்தவங்க எப்படி திடீர்னு இறந்தாங்கிறத பிரேத பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சது. 2500 பிரேத பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு நடந்த ஆய்வகத்தில் வச்சு வந்ததை அந்த தகவலை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் மூலியமாக. அந்த ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி யங் கார்டியாக் டெத் வந்து அதிகமாயிட்டே போயிட்டுருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, 60% பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக்காக நடந்திருக்குது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட இரத்த குழாய்க்குள்ளே இன்ஃப்ளமேஷன் நடந்து இரத்த குழாய் அடைப்பு நடந்துட்டு இருந்ததுக்குன்னு அர்த்தம். இது ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, யூஸ்வலாக எல்லாருக்கும் நேற்று நார்மலாக இருந்த இரத்த குழாய் இன்றைக்கி திடீர்னு 100% அடைக்காது. ஸோ பல ஆண்டுகளாகவே அவங்களுக்கு வந்து இரத்த குழாயில் தொந்தரவு ஏற்பட்டு இருந்திருக்கு. அது கடைசியாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துடுறாங்கங்கிறத சொல்ல வர்றாங்க. நம்பர் 1.
நம்பர் 2, இதை தவிர்த்து 20%, அதாவது 100 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதில் 60%க்கு இருதய நோய் இருந்திருக்குது. மீதி 20%க்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருந்திருக்குது. பிரேத பரிசோதனையே நார்மலாக இருந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இருதயம் வந்து இரத்த குழாய் அடைப்பினால மட்டும்தான் ஒரு மக்கள் இறப்பாங்க அப்படின்னு கிடையாது. அந்த ஹார்ட் ரேட் இருக்குதுல்ல, அது சடனாக ஜாஸ்தி ஆனாலே, இப்போ யூஸ்வலாக எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது 150, 160, 200 வரைக்கும் கூட போகலாம். இந்த எரித்மியாஸ்ன்னு சொல்லுவாங்க. துடிப்பும் ஜாஸ்தியாக இருக்கும், துடிப்பு பண்ணுற விதமும் மாறிப்பட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்டாப்சி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், இரத்த குழாயும் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஹார்ட்டில் அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ்னால வரக்கூடிய தொந்தரவுகள் அது ஒரு 20%. மீதி 30 தான் மற்ற சதவீதம். ஸ்ட்ரோக் வந்து வயிறு தொந்தரவு, கிட்னி தொந்தரவுன்னு இந்த மாதிரி சடனாக இறந்தவங்களோட இது. சார் குறிப்பாக ஹார்ட் அட்டாக்னா இருதய அடைப்பு அப்படின்றாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு முந்தின நாள் நல்லா இருக்காங்க, திடீர்னு இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறப்பையோ அப்படிங்கிறப்ப கார் ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர் பார்த்துருக்குறோம். இப்போ ரீசெண்டாக ஆக்டர்ஸ் நல்லா நேற்று படம் நடிச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படிங்கிறப்ப அது எப்படி சார், அவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு பைப் இருக்குது, ஒரு பைப்பில் வந்து தண்ணி போயிட்டே இருக்குது, நீங்களும் ஒரு ஒரு மரத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பைப்பு 1 வருஷம் ஓடுது, 2 வருஷம் ஓடுது, 5 வருஷம், 6 வருஷம், அதுக்குள்ளே கொஞ்சம் அழுக்கு படியும்ல. அந்த தண்ணி சுத்தமாக இல்லாத ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங் தண்ணியாக இருந்ததுன்னா அதில் பிரச்சனையே இருக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் அதில் சாக்கடை தண்ணி மாதிரியோ இல்லை நிறைய உப்பு தண்ணி மாதிரியோ இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைப்போட அந்த உள்ளுக்குள்ளே அந்த லியூமன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டே வரும். கரெக்டாக ஒரு 30% அடைக்கும், 40%, இதெல்லாம் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷமான பைப்புனா அப்படியே 40%, 50%, 60% அடைச்சிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகும், 60% அடைச்சிருந்தாலும் போகிற தண்ணி போயிட்டு தான் இருக்கும். ஆனால் முன்னாடி போனதை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மரம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், சரி மரம் நல்லா வருது, தண்ணி ஏதோ வந்துட்டு இருக்குது, நல்லா போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்போம். அது எப்போ பிரச்சனை வரும், சடனாக ஒரு 80% அந்த அடைப்பு நடந்தது, இல்லை 90%, இல்லை 100% அடைச்சிட்டுனா தண்ணி வராது. தண்ணி வரலைன்னா மரம் வந்து இல்லை செடிகள் வந்து பட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு ஒரு 60%, 70% அடைப்பு வர்ற வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு வந்து அது பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம், ரத்தம் போகிறது போயிட்டுருக்கும். என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. இப்போ யார் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க? யாருமே ஸ்ட்ரெயின் பண்ணுறதே கிடையாது. எக்ஸாம்பிள் இப்போ எல்லா இடத்துலையுமே லிஃப்ட்டில் இருக்குது. முன்னாடி லிஃப்ட் இல்லாத நேரத்தில் சார் 2 படிக்கட்டு, இப்போ யார் 2 படிக்கட்டு ஏறுறதே கிடையாதே. முன்னாடி பேஷண்ட்டாக வந்து சொல்லுவாங்க, சார் 1 படிக்கட்டு தான், யூஸ்வலாக நான் 3 படிக்கட்டு ஏறிடுவேன், இப்போ 2 படிக்கட்டு தான் ஏற முடியுது, அதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்குதுன்னு. இப்போ அதுக்கு கூட நம்ம வந்து கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும், வீடாக இருக்கட்டும், மாலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ லிஃப்ட் வந்துடுது. பெரிய யாருமே மேலே படி ஏறுறதே கிடையாது. ஸோ நம்ம அதை கண்டே பிடிக்கிறதில்ல. நிறைய பேர் 70-80% அடைப்புலையும் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. அதனால தான் திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்னு வந்து இதுவாகிடுது. ஓகே சார், இப்போ நீங்கள் 70-80% அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது அறிகுறிகள் தென்படுமா ஸ்டார்டிங்லே? எப்படின்னா ஒரு சில உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் மார்பு வலி தான் வரணும்னு கிடையாது. கொஞ்சம் மூச்சு திணறல் வரலாம், ஒரு அன்ஈசினஸ் வரலாம், இல்லை முன்னாடி மாதிரி ஏற முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங்கே வரலாம். இது எல்லாமே இருதய நோய்க்கு தான் அது குறிக்கிறதுக்குடியான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நம்மளோட நம்ம என்ன நினச்சிப்போம், டயர்டாக இருக்கிறோம், இப்போ முன்னாடி மாதிரி நம்மளுக்கு வயசாகிடுச்சு, டயர்டாகிடுச்சு, முன்னாடி நம்ம 3 மாடி ஏறுறோம், இன்றைக்கி 1 மாடி தான் ஏற முடியுது, எல்லாருமே அந்த டயர்ட்னஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி தப்பாக நினச்சிப்பாங்க. இது யாருக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும்னா, யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குதோ, யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ, யாருக்கெல்லாம் இரத்த கொதிப்பு இருக்குதோ, அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது தன்னோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்கெல்லாம் இருதய நோய் இல்லை ஸ்ட்ரோக் இருக்குதோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து 5வது ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அண்ட் ஆல்கஹால். இந்த ஸ்டடியில் கூட 60% பேர் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ லைஃப் ஸ்டைலோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இண்டிகேட்டிவாக இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள இரத்த குழாய் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி தெளிவாக இருந்ததுன்னா அந்த நீர் பாய்ச்சல் ரொம்ப சீராக இருக்கும், எப்போவுமே அதில் அழுக்கே படியாது. தண்ணி சீராக இல்லாத போது அந்த தண்ணி வந்து நிறைய உள்ளக்க வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குதுன்னா, கொலஸ்ட்ரால் மாதிரி. ஸோ எல்லோரும் நினைப்போம் கொலஸ்ட்ரால் தானே அப்படின்னு. கொலஸ்ட்ரால் இன்றைக்கி வர்ற கொலஸ்ட்ரால் 15-20 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு அப்புறம் இருதய நோய் காஸ் பண்ணும்ல. ஸோ கொலஸ்ட்ரால் ரத்தத்துக்குள்ளே ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன ஆகும், ரத்தத்தோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்வியஸாக நார்மலாக இருக்க வேண்டிய அந்த
லியூமன் வந்து இரத்த குழாய் வந்து நார்மலாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சுக்கிட்டே போகும், கொலஸ்ட்ரால் படிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் பல வருஷமாக நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஸோ ஒரு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சுகர் இருந்தாலுமே உள்ளக்க வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும், பிளட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு பிளட்டே ரொம்ப திக்காக தான் இருக்கும். அவங்களோட பிளட் கலரை பார்த்தாலும் சரி, அவங்களோட ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே இருதய நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். அண்ட் எல்லோரும் கேட்குறாங்க, சார் ஏன் சார் 25 வயசில் எப்படி சார், 35 வயசில், 40 வயசில் எப்படி சார் அப்படின்னா, எந்த ஏஜில் வந்து ஜங்க் ஃபுட் ஆரம்பிக்கிறாங்க? 18, 15 nowadays. ஷுவரா? மேபி ஒரு வயசுலேருந்தே எல்லாருக்குமே ஆரம்பிக்குது. ஓனில் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு வயசில் எல்லாரும் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஓட்ஸ், பன்னு, பிஸ்கெட்டு. கரெக்ட் தானே? அதெல்லாம் ஜங்க் ஃபுட்டில் தான் வருது. ஜங்க் ஃபுட்டில் தான் வருதுல்ல. பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, பன்னு, ஜாமு, க்ரீம்ஸு, சிப்ஸு கொடுக்குறாங்களே, அந்த நாக்குக்கு கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கிறதுக்காக சிப்ஸு, லேஸ் சிப்ஸு, ப்ரிசர்வேட்டிவ் போட்டது, வெளியில் வாங்குகிற சிப்ஸு, இதெல்லாம் கொடுத்து என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வயசுலேருந்தே நம்மளுக்கு அந்த நார்மல் ரெக்கமெண்டேஷனோட அதிகமான கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்குது. உடல் பருமன் ஜாஸ்தியாகிட்டே நம்மளை அறியாமையே போயிட்டே இருக்குது. ஒரு 5-6 வயசில் அது நார்மலைஸ் ஆகிடுது. குழந்தைங்கன்னா சிப்ஸ் கேட்பாங்க, குழந்தைங்கன்னா பிரெட் ஜாம் கேட்பாங்க, குழந்தைங்கன்னா பன் பட்டர் கேட்பாங்க, குழந்தைங்க எல்லாமே பண்ணுவாங்க. பிஸ்கெட்ஸ் அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு நம்மளாவே இது பண்ணோம். இது தவிர்த்து இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் வந்துருச்சு, வெளியில் சாப்பிட்றதா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாம் ஹை கேலரி இதுவாகிடுச்சு. ஸோ ஒரு வயசுலேருந்து ஆரம்பித்த ஜங்க்ஸ் 20-25 வயசு அது கிராஸ் பண்ணும்போது, இல்லை 30 வருஷம் கிராஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமையே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடுது. எத்தனை பேர் 20 வயசில் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறாங்க? யாரும் செக்கே பண்ணுறது இல்லையே. நம்மளே எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் 30 வயசு வந்தால் செக்அப் பண்ணணும், 40 வயசு வந்தால். 40 வயசுலாம் டூ லேட் டு டூ அ செக்அப். 20-25 வயசில் கொலஸ்ட்ரால் அண்ட் பிபி செக் பண்ணிடணும். சுகர் ஆச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் வரும். ஸோ அது கூட அம்மா அப்பாக்கெலாம் இருந்ததுன்னா 20 வயசில் அதையும் ஒரு செக்அப் ரொட்டீனாக ஆரம்பிச்சிடணும். இப்போ ரீசெண்டாக 10 வயசு பையனுக்கு வருது சார், அது எப்படி அந்த ஹார்ட் அட்டாக்? அது வந்து ஹார்ட் அட்டாக்குங்கிற சொல்கிறத விட சில நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 20% பேருக்கு வந்து அட்டாப்சியே நார்மலாக தான் இருந்திருக்கு. அது ஏன் அப்படின்னா கண்டக்ஷன் ப்ராப்ளம், இல்லை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், பரப்ளி வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். எக்ஸாம்பிள், அவங்களுக்கு அந்த இந்த இருதய துடிப்பு வந்து சீராக இருக்காது, சடனாக வந்து எரித்மியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி, இல்லை ஹோக்கம்னு சொல்லுவாங்க, புருகாடா சின்ரோம், இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி வரலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தான் நம்ம இப்போ பார்த்தோம் சார். இதை எப்படி தடுக்கலாம் சார் இன்கேஸ்? எப்படி இந்த ஸ்டடியில் மெயினாக சொன்னது என்னென்னா, இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட டிசீஸ். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கும் சரி, அண்ட் அல்கஹால் கன்சம்ஷன், இதெல்லாம் வந்து இறப்பு விகிதம் ரொம்ப யங் கார்டியாக் டெத் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது இந்த இது சொல்லியிருந்துருக்குது. ஸோ தடுக்கிறதுக்கு வந்து எக்ஸசைஸ் வேணும், டயட் வேணும், இந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். மூணாவதாக இதை ஏற்படுத்தக்கூடிய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன் அண்ட் ஸ்ட்ரெஸ் வித் ஸ்மோக்கிங் லைஃப், இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும். சுகர் இருக்கிறவங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், கொலஸ்ட்ரால் இருந்தால் கட்டாயமாக. ஏன்னா சுகருக்கு எல்லாருக்குமே சிம்டம் தெரியும், டயர்டாக இருக்கிறது, யூரின் ஜாஸ்தியாக போகிறது அப்படின்னு. பிபி வந்து தலைவலி, தலை சுத்தல்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ராலுக்கு என்ன சிம்டம்? உடல் பருமன் மட்டும்தான். கொலஸ்ட்ராலுக்கு உடல் பருமன் கூட சிம்டமே கிடையாது. கொலஸ்ட்ராலோட ஃபஸ்ட்டு சிம்டமே ஹார்ட் அட்டாக் தான். நிறைய பேருக்கு கொலஸ்ட்ராலோட ஃபஸ்ட்டு சிம்டமே ஹார்ட் அட்டாக் தான். ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொலஸ்ட்ரால். ஆமாம், கொலஸ்ட்ராலோட எபிசோடே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்ல தான் கொலஸ்ட்ரால் இருக்குது தெரிய வரும். இல்லை அதோட மேனிஃபெஸ்டேஷன் அதான். ஏன்னா அது ரத்த குழாய்க்குள்ளே தான் அது படியுது. ஸோ ரத்த குழாய்க்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது தான் கொலஸ்ட்ரால் வச்சு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ தனி செக் பண்ண முடியுமா சார் கொலஸ்ட்ரால்? பிளட் டெஸ்ட்டே செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சிம்டம்ஸ்னு எதுவும் வராது, லைக் தலை சுத்தல்னு வர்றது, இல்லை அந்த மாதிரி. கொலஸ்ட்ராலுக்குன்னு தனி சிம்டம்ஸ் கிடையாது. இருதய நோய், இல்லை ஸ்ட்ரோக், இந்த மாதிரி வரக்கூடிய தொந்தரவுகளை தான் அது ஏற்படுத்தும் கொலஸ்ட்ரால். ஒருவேளை இப்போ நம்ம ஒரு 30 ஏஜாக இருக்கட்டும், 40, 50 இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுலேருந்து அனலைஸ் பண்ணி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி ஆயிடலாம்னா டோட்டலாக அப்படி 100% அப்படியே தாராளமாக பண்ணலாம். முதல்ல வந்து இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தடுக்கிறது அப்படின்னா, உடல் பருமனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சே ஆகணும், நம்பர் 1. நம்பர் 2, சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக இது. இப்போ நிறைய மருந்துகள் வந்திருக்குது. அது வெறும் சுகரை குறைக்கிறது மட்டும் இல்லாமல், இல்லை கொலஸ்ட்ராலை மட்டும் குறைக்காமல், அது சுகரையும் குறைக்கும், உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் கரைக்கும், வெயிட்டையும் குறைக்கிற மாதிரி மருந்துகள்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருதய ஹார்ட் அட்டாக்குக்கு வந்து ரொம்ப ப்ரிவென்டிவ் பண்ணுது. ஸோ நிறைய மாற்று மருந்துகள் வந்துருச்சு. SGLT2 இன்ஹிபிட்டர்னு ஒரு குரூப் ஆஃப் மருந்து இருக்குது. அது மருந்து எடுக்கிறவங்களுக்கு இருதய தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதுவுமே வந்து சுகர் மருந்து தான்.
அது ஒரு சுகர் மருந்து, அது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் பிபியும் குறைக்கும், ப்ளஸ் இருதயத்தோட ஹார்ட் அட்டாக்கையும் அது ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி ஒரு சில மருந்துகள் இருக்குது, அது வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இப்போ எல்லோரும் சுகரை மட்டும் குறைச்சா போதாது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் சுகருக்கும் வேலை செய்யணும், இருதய அட்டாக்கையும் ப்ரிவென்ட் பண்ணணும், கிட்னியும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மருந்துகள் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி டாக்டர்கிட்ட கலந்துரையாடி அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1. ஸோ இதெல்லாம் அதை தடுக்கிறது. 3வது செக்கப். சார் ஒரு இசிஜி எக்கோ எடுத்துகிட்டா எல்லாம் நார்மல் எல்லாருமே நினைக்கிறாங்க. நான் ஒரு இசிஜி எடுத்துட்டேன் சார் எக்கோ. அது கண்டிப்பாக அது ரொம்ப தவறான இது. ஏன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இசிஜி நார்மலாக தான் இருக்கும், எக்கோ ஸ்கேனும் நார்மலாக தான் இருக்கும். காலையில் 10 மணிக்கு எக்கோ இசிஜி எடுத்து நார்மல்னு சொல்கிறவங்க 12 மணிக்கு இறக்க வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கக்கூடிய தொந்தரவு. இதுதான் இசிஜி, எக்கோ ஸ்கேன் இதெல்லாமே. ஸோ நம்ம என்ன மாதிரி டெஸ்ட்டு பண்ணால் எனக்கு இருதய நோய் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சா இல்லையாங்கிறத ஓரளவு நம்ம கணிக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஸ்வலாக ஏஎஸ்சிவிடி ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்கோர், ஏஎஸ்சிவிடி அத்ரோஸ்க்ளரோட்டிக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கோர் போட்டு இப்போ அது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் ஸ்கோர் மாதிரி, நம்மளுக்கு இருதய நோய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு வந்து பிளட் தின்னர்ஸ் போடணுமா இல்லை கொலஸ்ட்ரால் டேப்லெட் எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் ஸ்கோர். அது ஒரு ஆப் மூலயமாவே போட்டால் வந்துடும். ஸோ அது நிறைய கேள்விகள் கேட்கும். உங்கள் வயசை கேட்கும், ஸ்மோக்கிங் பண்ணுறீங்களான்னு கேட்கும், உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கேட்கும், பிபி லெவல், இப்படி ஒரு 10 பேராமீட்டர்ஸ் கேட்கும். அதை வச்சு வரக்கூடிய ஒன்று. அது கட்டாயமாக சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்கோரிங் சிஸ்டமை பேசிக்காகவே எல்லா ஒரு டாக்டர் பார்க்குறவங்கள்ட்டே அது நிறைய இடத்துல அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. பட் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்மளே கூட அதை ஆப்பில் செக் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 கால்சியம் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. உடம்புல அந்த இரத்த குழாய்க்குள்ளே கால்சியம் படிகிறதுக்கு ஒரு தனி டெஸ்ட் இருக்குது. அது கூட செக் பண்ணிக்கலாம். ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா உட்கார்ந்துருக்கும் போது எல்லாருக்குமே இசிஜி நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஹார்ட் ரேட் ரொம்ப துடிக்காது. ஆனால் ஓடும்போது ஹார்ட் ரேட் ரொம்ப துடிக்கும். அப்போ ஹார்ட் ரேட் ரொம்ப துடிக்கும் போது நிறைய ரத்தம் தேவைப்படும். அந்த நேரம் வரக்கூடிய தொந்தரவுகளில் வந்து இசிஜியில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நார்மலாக உட்கார்ந்துருக்கிற டைம் இசிஜி வந்து பெரும்பாலும் அது சொல்லாது. ஆனால் ஓடி எடுக்கக்கூடிய அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து சிடி ஆஞ்சியோகிராம். சிடி ஸ்கேன் மூலியமாகவே ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கலாம், இருதயத்தில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு. அது கூட நிறைய பேருக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கோம். 30% அடைப்பு, 40% அடைப்பு, 50-60% அடைப்புலாம் அதில் வந்துட்டு இருக்குது. ஸோ சிடி ஸ்கேன் மூலியமாகவும் நம்ம ஒரு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நார்மல் ஆஞ்சியோகிராம். ஸோ இப்போ சில பேருக்கு நம்மளுக்கே டவுட் இருக்கும், அம்மா அப்பாவுக்குலாம் இருதய நோய் இருந்திருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் நடந்தால் மூச்சு வாங்குது, கொஞ்சம் ஒரு சும்மாவே சுகர், பிபி இல்லை உடல் பருமன் இதெல்லாம் இருக்குதுன்னா நார்மல் ஆஞ்சியோகிராம் பண்ணியே நம்ம செக் பண்ணலாம். அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். அதில் தான் நம்ம ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி பல டெஸ்ட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில நேரம் இசிஜிலேயே இந்த ஹார்ட் ரிதம் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் இந்த புருகாடா சிண்ட்ரோம், லாங் கியூட்டி சிண்ட்ரோம்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக அதை கேர்ஃபுல்லாக பார்த்து அதை அனலைஸ் பண்ணால் அதில் கூட க்ளூ கிடைக்கும். சில நேரம் எக்கோவில் அந்த மாதிரி க்ளூஸ் கிடைக்கும். ஹார்ட் அட்டாக் உண்டான க்ளூஸ் கிடைக்கலாலுமே இது நடந்ததுக்கு உண்டான க்ளூஸ் அதில் கிடைக்க. ஹோக்கம்னு சொல்லுவாங்க, கார்டியோமயோபதி இதெல்லாமே சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த எக்கோவில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இதுக்குன்னு பார்க்கணும். சும்மா கண்ட்ராக்ஷன் மட்டும் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இதில் எந்த அளவுக்கு சார் உடற்பயிற்சி ஒத்துழைக்கும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்? கண்டிப்பாக உடற்பயிற்சி வந்து ரொம்ப நல்லது. பட் ஆனால் இருதய நோய் இருக்குதா இல்லையா, நம்ம கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உடற்பயிற்சி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா அதுவே இருதய தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி பண்ணணும், யாருக்கு பண்ணணும், பேக்ரவுண்டில் என்னென்ன சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆலோசனையில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்ஸ் அப்படின்னு, இது மக்களுக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. எப்படின்னா இப்போ ஊர் சைட்லலாம் ஒரு 15-20 ஏஜில் ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்குன்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்பாக்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு 80-90 வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. எங்கள் அப்பா தாத்தாலாம் ஒன்றுமே ஆகலை, எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது. அது எந்த அளவுக்கு தவறான முன்னுதாரணம்? இல்லை, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருக்கும் வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் 65-70 வயசுக்கு மேலே தான் எல்லாருக்குமே வந்துட்டு இருந்தது. அவங்க 50-60 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் கடைசி காலத்தில் ஏதோ இருதய தொந்தரவு, ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி தான் அவங்க இறந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. ஆனால் ஒரு அந்த ஹெரிடிட்டி இது மாறும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு 50 வயசுலேயே வர ஆரம்பிச்சது. ஒரு காலத்தில் 70-80 வயசில் வந்துட்டு இருந்தது, 50-60 வந்துடுது. இப்போ அது 30-40-50 வந்துட்டு இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க பண்ண அளவுக்கு வேலை நம்ம பண்ணவே இல்லை.
அவங்க எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் நடக்கிறது 6 கிலோமீட்டர் நடக்கிறது ரொம்ப சாதாரணமாக இருந்தது. சைக்கிளுங்கிறத ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி சைக்கிளையே 15,000 கொடுத்து வாங்கி ஜிம்மில் சேர்ந்து அவங்க நார்மலாக வேலைக்கு போக வேண்டிய சைக்கிளை அவங்க யூஸ் பண்ணிருந்ததை நம்ம காசு கொடுத்து மாதம் இத்தனை ஆயிரம்னு செலவு பண்ணி நம்ம பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சைக்கிளை யூஸ் பண்ணுற நிலமெல்லாம் வந்திருக்குது. ஸோ அவங்களோட இது வேறு. அதுக்கடுத்து அம்மா அப்பா இருக்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருந்தது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் நார்மலாக கடந்தாங்க. அடுத்து இப்போது லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸில் தான் இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக. ஆனால் இப்போ அவங்க குழந்தைகள்லேருந்தே யாரும் நடக்கிறதில்ல, குழந்தைகள்லேருந்தே யாருமே விளையாடுறதில்ல. எல்லாமே உட்கார்ந்த இடத்துல அடிக்ஷனு, தூக்கங்கிறது எல்லாருக்குமே கெட்டு போயிடுச்சு, எல்லாருக்குமே கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி பல காரணங்கள் இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே எர்லியராக நடந்துட்டு இருக்குது. ஓகே சார். இப்போ திடீர்னு இப்படி இருக்கிறப்ப கூட இசிஜி நம்ம எக்கோஸ் இதெல்லாம் பண்ணால் கூட நார்மலாக இருந்தால் கூட ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நார்மலாக நம்ம இப்போ வரலாம் அப்படின்னு இருக்கீங்க சார். அப்படின்னா இப்போ நம்ம இப்போ இருக்கோன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் வரும் இப்போ நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா? அதுதான் சொல்கிறேன்ல, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், உடல் பருமன் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சில செக்கப் பண்ணணும். அது அவங்க இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். இது போக நான் சொன்ன மாதிரி கால்சியம் ஸ்கோரிங்கு, சிடி ஆஞ்சியோகிராம், இதெல்லாம் ஹை சஸ்பிஷன். இட்ஸ் கிளினிக்கல் இதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஸ்டேஜ் இப்போ இன்கேஸ் எனக்கு வருதுன்னா அதிகமாக வேக்கும், கை ஒரு பக்கம் இழுக்கும், அந்த மாதிரினா அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருதயம் மாறு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு அன்ஈசினஸ் இருக்கும், மாறு வலிச்ச மாதிரி இருக்கும், தொண்டைக்கு பரவலாம், கைக்கு பரவலாம், கைக்கு பரவலாம். அது 2 தோள்பட்டைக்கும், எந்த தோள்பட்டைக்குனாலும் பரவலாம். இது த்ரோட்டுக்கும் பரவலாம், பல்லுக்கு பரவலாம், பேக்குக்கும் பரவலாம். ஸோ இப்படி பல இடத்துக்கு பரவும். ஒரு மாதிரி அன்ஈசினஸ், ஸ்வெட்டிங் இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம அதை திங்க் பண்ணணும். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எந்த செஸ்ட் பெயினாக இருந்தாலும், ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் பார்க்காம ஒரு இசிஜி போய் எடுத்துகிட்டு வந்துடணும். ஜஸ்ட் பெயின் ஏற்பட்டால் தான் ஒரு டவுட்டுக்கு எடுக்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் சான்சஸ். பட் பெயின் ஏற்பட்டாலோ இல்லை ஒரு அன்ஈசினஸ் வந்தாலோ, இந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு ஒரு மாதிரி இருக்குதுன்னு அவங்களெல்லாம் கூட எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது சார். இதில் நிறைய பேருக்கு இப்போ என்னென்னா, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் இறக்கிறத பார்த்து, இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி, அதாவது சமீபமாக ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த டெத்துமே ஹார்ட் அட்டாக்ல இவ்வளோ பெரிய இறப்பு இல்லை. ஆனால் ரீசெண்டாக இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம், இந்த வேக்சின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய இறப்பு வர்றதா மக்களுக்குள்ளேயே ஒரு புரிதலா இல்லை அவங்களுக்குள்ள சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2019 உலக சுகாதார அமைப்பு WHO சவுத் ஏஷியன் எஸ்பெஷலி இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. யங் கார்டியாக் டெத் உங்கள் இதில் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, இருதய நோய் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற 2019 டேட்டாவே ஒன்று சொல்லியிருக்குது. ஸோ இந்த யங் கார்டியாக் டெத் இப்போ தான் நடக்கிறதுன்னு கிடையாது, ரொம்ப நாளாகவே அந்த கோவிடுக்கு முன்னாடியுமே நடந்துட்டு இருந்தது. வேக்சினேஷன் 2021 ஆகஸ்ட்டில் வந்தது. வேவ் வேக்சினேஷன் யாருக்குமே கிடைக்கல. 2வது வேவோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட நிறைய பேருக்கு வேக்சினேஷன் கிடைக்கவே, அப்போ யாருக்குமே வேக்சினேஷனும் புழக்கத்துக்கு வரல. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில, 2வது வேவ் நடந்ததில்ல, அதில் எந்த குரூப் ஆஃப் பீப்புள் நிறைய இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? 2வது வேவில் முதியோர்கள் 80-90 அந்த மாதிரி 70-80-90 கோமாபிட்ஸ் கண்டிஷன்ஸ் அவங்க இறந்தாங்க. 2வது வேவ்ல யார் இறந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? 50 விவேக்லாம் 50-60 யங் பீப்புள் நிறைய பேர். நீங்கள் இன்னும் அந்த டேட்டா எடுத்து பாருங்கள். செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா இளம் வயதினர்கள், அதுவும் ஒபீஸாக இருக்கக்கூடிய இளம் வயதினர்கள் தான் நிறைய பேர் இறப்பு விகிதம் இருந்தது. 30லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களோட இறப்பு விகிதம் அப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த செகண்ட் வேவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஓல்டேஜ் பீப்புள் கூட அந்த அளவுக்கு பாதிக்கலை. பட் செகண்ட் வேவ் டிப்பிக்கலாக யங் பீப்புளை தான் பாதிச்சது. ஸோ இந்த யங் பீப்புளுக்கு டெஃபினட்டாக ஒரு தொந்தரவு இருக்குது. இதெல்லாம் வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே நடந்தது. ஸோ வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னும் போய் நீங்களே நெட்டில் செக் பண்ணி பார்த்தாலும் எந்த குரூப் ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யங் பீப்புள் தான் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. அண்ட் வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே 2019 யங் பீப்புளுக்கு உண்டான ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குதுன்னு WHO ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது 2015-19 டேட்டாஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஜாமா ஆர்டிக்கல் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, உடல் பருமனாக இருக்கிறவங்க இல்லை கொலஸ்ட்ரால்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உடம்புல நடந்துகிட்ருக்கும். இந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறவங்களுக்கு தான் இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில டவுட் இருக்குது. கோவிட் வேக்சினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிடுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னா, கோவிடுக்கும் இந்த ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு ஒரு சில ஸ்டடீஸ் எல்லாமே சொல்லுது.
ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளூ காய்ச்சல்னு ஒன்று வந்ததில்ல, ஃப்ளூ காய்ச்சலுக்கும் கோவிட் இது இருதய அடைப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளூ வந்துட்டு போனவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் இருதய நோய் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய தொந்தரவு ஜாஸ்தி அப்படின்னு ஒரு சில ஸ்டடீஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அதோட ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதாவது இருதய நோய் இருந்ததுன்னா ஃப்ளூ வேக்சின் போடணும், அப்படின்னா தான் ஃப்ளூவோட தாக்கம் வந்து இருதயத்தில் ரொம்ப இருக்காது அப்படின்னு. ஸோ எந்த வைரஸாக இருந்தால் கூட அது இருதயத்தை தாக்கக்கூடியது இமீடியட் கிடையாது, பட் லாங் டேர்மில் அது ஒரு இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணி இருதயத்தை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால எல்லா இருதய பேஷண்ட்ஸ்க்கும் ஃப்ளூ வேக்சின் போடுறது கட்டாயம் அப்படிங்கிறது சஜஷனாக கொடுத்துருக்குறாங்க. பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் கோவிட் கூட அது ஒன்று உருவாக்கியிருக்கலாம். ஏன்னா கோவிடில் வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் கூட இதை உருவாக்கலாம். கோவிட் வேக்சினால் வந்ததா என்னங்கிறது ஒரு சோஷியல் மீடியாவில் பரப்பக்கூடிய ஒரு பெரிய இது. கோவிடுக்கு வேக்சினுக்கும் என்ன இதுன்னா 10,000 இல்லை 10 லட்சம் கிருமிகள் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு கிருமியோட ஒரு பகுதியை எடுத்து நம்ம வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறப்ப கோவிட் வேக்சினும் இந்த சேம் தான், பட் வீரியம் கம்மியாகவும் அமௌண்ட் வந்து ரொம்ப சிறுசாகவும் இருக்குது. ஸோ கோவிட் வேக்சினை விட கோவிடுக்கு தான் வீரியம் ஜாஸ்தி. ஏன்னா அதுதான் நேச்சுரல் லைவ் வைரஸு, அதோட வீரியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. கோவிட் வேக்சினுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குதான்னு இந்த எய்ம்ஸ் ஸ்டடியில் கூட பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலைன்னு அதுலேயே கிளியராக கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கோவிட் டைமில் நிறைய பேர் இது ஹார்ட் அட்டாக்ல வந்து அதுதான் சொன்னேன். ஸோ கோவிடே வந்து ஒரு இருதய தொந்தரவு, ரத்த உடையக்கூடிய தன்மையை ஜாஸ்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கோவிடுக்கு உண்டு. ஸோ கோவிட் வந்தவங்களுக்கு பிற்காலத்தில் இதயத்துக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குங்கிறது தான் முன்னாடிருந்தே ஒரு இது இருக்குது. பட் இன்னும் சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் பண்ணல. ஒரு சில ஸ்டடீஸில் எஸ்ன்னு சொன்னாலும் ஒரு சில இதில் இன்னும் அது பை சான்ஸ் நடக்குதா இல்லை அது ப்ரூவ் பண்ணி இது பண்ணுறோமான்னு நம்மளுக்கு இன்னும் புரியலை. ஓகே சார். இப்போ இருதயம் சார், இப்போ கிராமத்து சைட்லேயே ஊர் சைட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கையிலேயே ஒரு நல்ல சாவுன்னா அது ஹார்ட் அட்டாக் தான். நினச்சா டக்குன்னு ஹார்ட் அட்டாக் அடைக்கிறது, மூச்சு நின்றுது, இறந்துடுறோம். அதனால் அதற்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதோட வலி அதெல்லாம் வேதனை தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க தெரியும். அது எப்படி சார் எந்த அளவுக்கு காலையில் கூட 45 வயசில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 45 வயசில் அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அந்த ஃபேமிலி. ஸோ அப்படிலாம் வந்து ஒரு ப்ரூடாக நம்ம அப்படி சொல்லிடவே முடியாது. நம்மளோட இது என்னென்னா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுட்டு நம்மளுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்ம பெயின்ஃபுல் இருக்காதுன்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. ஹார்ட் அட்டாக்னா பெயின் அது இருக்க தானே செய்யும் அந்த டைம்லன்னு. கண்டிப்பாக ஒரு பெயின் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பெயின் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு இருக்கும். அந்த டைம் மட்டும்தான், அதுக்கு மேலே இது ஆகாது. இப்போ மொத்தத்தில் காமனாகவே இது பண்ணால் உடற்பயிற்சி எந்த மாதிரியான ஒரு 5 டிப்ஸ் என்ன சார்? வாரத்தில் ஒரு 5 நாளாச்சும் உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணுறது வந்து டெய்லி ஒரு 1 மணி நேரம் டு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பண்ணுங்க. அது ஒரு 5 டேஸ் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்ஸை நிறைய கட் டவுன் பண்ணி, ப்ராசஸ் ஃபுட்டை கட் டவுன் பண்ணி, வீட்டில் சமைக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எவ்வளோ நாளும் நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ உடற்பயிற்சியும் தேவை, நல்ல டயட்டும் தேவை, மெடிக்கல் செக்கப்பும் கரெக்டான ஆலோசனையை எடுத்துகிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். நன்றி சார். நன்றி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.